எப்போ ஸ்டாப் பண்ணணும்? ஸோ ஏதாவது ஒரு அசெட் கிளாஸ் வந்து அண்டர் பர்ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா ரொம்ப வருஷமாக அது வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷமாக 4 வருஷமாக அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. லாங் டேர்ம்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து லாங் டேர்ம்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து பொறுமை வந்து ஒரு சைக்கிள் கூட இருக்காது. அதாவது 1 வருஷம் 2 வருஷம் கூட பொறுமை இருக்காது. ஒரு மாதத்தில் 5% விழுந்த உடனே போய்ட்டு வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேப்பர் லாஸில் இருந்ததை வந்து நீங்கள் வந்து ரியல் லாஸாக மாற்றிடுறீங்க. எமர்ஜென்சியில் ஏதோ ஒரு அடாக்காக ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு பதில் சார் இப்போ பட்ஜெட் 2026 வந்திருக்கு. அவர் செல் பண்ணுறதுக்கு தயங்கிட்டு இருக்காரு, பயந்துட்டு இருக்காருன்னா அவருக்கு ஒன் பீஸ் ஆஃப் அட்வைஸ் நீங்கள் என்ன சார் கொடுப்பீங்க? ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார், ஜென்ரலாகவே நீங்கள் நிறைய வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்ஐபி எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும்னு கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கீங்க. பட் எப்போ ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ நம்ம இன்றைக்கி பேசிடலாம் சார். எப்போ எக்ஸிட் பண்ணணுன்றது வந்து ஒரு அருமையான கேள்வி. ஆக்சுவலி எப்போ எக்ஸிட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுடைய கோல்ஸ் அது வந்து எப்போ வருதோ அந்த கோல்ஸ் பேஸ் பண்ணி இருக்கணும் நம்மளுடைய எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி. கோல்ஸ் அப்படின்னும் போது இப்போ ஒரு பர்டிகுலராக நம்ம வந்து குழந்தைங்க வீட்டில் படிக்கிறாங்க, அவங்களுடைய படிப்புக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த குழந்தை வந்து ஒரு காலேஜுக்கு வருது அப்படின்னா அந்த காலேஜ் வர்றதுக்கு ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து ஓரளவுக்கு பிளான் பண்ணிவிட்டு எப்படி எக்ஸிட் பண்ணணும், எந்த டைமில் எக்ஸிட் பண்ணணும், ஒரு வேளை மார்க்கெட் நிலைமை வந்து அதிகமாக இருந்ததுன்னா அந்த மாதிரி விஷயம் பார்த்துட்டு நம்ம வந்து எக்ஸிட் பண்ணணும். மார்க்கெட்டோட சினாரியோ. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ரெண்டாவது, நம்ம நிறைய அசட் அலோகேஷனை பற்றி பேசியிருக்கோம். அசட் அலோகேஷன் அப்படின்னு ப்ராடாக சொல்லும்போது நம்ம வந்து ஈக்விட்டி எவ்வளோ, டெட் எவ்வளோ, கோல்டு எவ்வளோ, இந்த விஷயங்கள் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ போன வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் ஒருத்தர், கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார். கோல்டில் வந்து 10% அலோகேஷன் அப்படின்றது அவருடைய அசட் அலோகேஷன். நிறைய பிளான் பண்ணி அவர் வந்து அசட் அலோகேஷன் வந்து 10% போட்டு வச்சுருக்காரு. அவர் ஒன்றுமே பண்ணலை. மார்க்கெட் வேல்யூவேஷனில் வந்து இந்த லாஸ்ட் 2 வருஷத்தில் வந்து இது வந்து 10ன்றது வந்து 20 ஆயிடுச்சு அப்படின்னா அவர் இந்த வருஷத்தை ரிவ்யூ பண்ணும்போது 20 வந்து திருப்பி 10க்கு கொண்டு வரணும். மீன்ஸ் அந்த ப்ராஃபிட் புக்கிங், அந்த கோல்டில் வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி அந்த இடத்துல எடுத்துகிட்டு வரணும். இதே தான் வந்து அதாவது அண்டர் பர்ஃபார்மிங் அசட் கிளாஸ்க்கும் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ ஏதாவது ஒரு அசட் கிளாஸ் வந்து அண்டர் பர்ஃபார்மிங் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா அதில் கொஞ்சம் ஆட் பண்ண முடியும். இந்த அசட் கிளாஸ்லேருந்து எடுக்கிறது வந்து அடுத்த அசட் கிளாஸில் ஆட் பண்ணும்போது அந்த ரீபேலன்சிங்னு சொல்லுவோம், அந்த விஷயங்கள் வந்து தானாகவே நடக்கும். இது நீங்கள் வந்து பார்த்துட்டு பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக வந்து டிசப்பாயின்மெண்ட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா 60% அசட் அலோகேஷன் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஈக்விட்டியில் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அது 80% ஆயிடுச்சு அப்படின்னா 80%ல ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் அந்த நேரத்தில் வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணும் அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அது புரிதல் வேணும். டெஃபினட்டாக அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்த விஷயம், அதாவது 3வது விஷயம் அப்படின்னு சொன்னேன்னா வந்து உங்களுக்கு ஒரு டீகேயிங் எங்கேயாவது ரொம்ப இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இல்லை ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், ரொம்ப வருஷமாக அது வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷமாக 4 வருஷமாக அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அதை வந்து அனலைஸ் பண்ணணும். ஒருவேளை அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். சில டைமில் வந்து ஃபண்டமெண்டலி நல்ல ஸ்கீம்ஸ் ஆகட்டும், நல்ல ஃபண்ட்ஸ் ஆகட்டும், நல்ல ஸ்டாக் ஆகட்டும், அது வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கறதுக்கு தப்பு கிடையாது. பட் வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய ஃபண்ட்ஸோ இல்லை வந்து ஸ்கீம்ஸோ இருக்கும்போது அந்த விஷயங்களை வந்து நம்ம வந்து எக்ஸிட் பண்ணுறது வந்து நல்ல டைமாக இருக்கும். சார், நீங்கள் பேசும்போது சொல்லியிருந்தீங்க ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி கூட அனலைஸ் பண்ணிவிட்டு அதை இது பண்ணலான்ட்டு. இந்த சன்செட் பீரியட்னு ஒரு டேர்ம் வந்து நான் கேள்விப்பட்டேன் சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்ல முடியும்? ஒரு கோலுக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பர்டிகுலர் கோல் அப்படின்னா இப்போ வந்து உங்களுடைய குழந்தை, உங்களுடைய டாட்டரோட மேரேஜ்க்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி டாட்டரோட ஏஜஸே ஒரு 5 வயசுன்னு வச்சுக்கலாம். டாட்டருக்கு வந்து 25 வயசில் கல்யாணம் பண்ண போகிறீங்க. 20 வருஷம் டைம் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த குழந்தை வந்து படித்து முடிக்கும்போது ஒரு 22-23 வயசு ஆகிருக்கும். 25 வயசில் கல்யாணம் அப்படின்னும்போது லாஸ்ட் ஒரு 2 வருஷம் இருக்கு இல்லையா, அப்போ வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி பண்ணும்போது லாங் டேர்மில் வந்து நம்ம ஈக்விட்டியில் தான் எஸ்ஐபிஸ் வச்சுருப்போம். ஸோ அந்த எஸ்ஐபிஸ் வைக்கும்போது லாஸ்ட் டே வரைக்கும் அந்த எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுறது வந்து அது எல்லா நேரத்துக்கும் உகந்தது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சிடணும். அதுதான் வந்து நம்ம சன்செட் பீரியட் அப்படின்றோம். அதாவது சூரியன் மறைகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து வெளிச்சத்துலேயே பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டைமில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த அசட் கிளாஸ் பீக்கில் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் வந்து மாற்றி லிக்விட் ஃபண்ட்லேயோ இல்லை வந்து ஏதாவது லோவர் ரிஸ்க் ஃபண்ட்ஸ்லேயோ வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 25வது வருஷம் கல்யாணத்துக்கு வரைக்கும் ஈக்விட்டிலே இருக்கணுன்றதுக்கு பதில் ஒரு 23-24வது வயசுலேயே வந்து கொஞ்சம் டெட்டுக்கு மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். எக்ஸிட்லேயே வந்து இப்போது எமர்ஜென்சி எக்ஸிட் ஒன்று இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் எக்ஸிட்னு ஒன்று இருக்குது.
இதுக்கான டிஃபரன்ஸ் என்ன சார்? எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட்டை பார்க்குறீங்க, ஒரு 5% விழுந்துருச்சு, லாங் டேர்ம்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து லாங் டேர்ம்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து பொறுமை வந்து ஒரு சைக்கிள் கூட இருக்காது. அதாவது 1 வருஷம் 2 வருஷம் கூட பொறுமை இருக்காது. ஸோ நீங்கள் பார்த்துட்டீங்க, உடனே 5% விழுந்த உடனே, ஒரு மாதத்தில் 5% விழுந்த உடனே போயிட்டு வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேப்பர் லாஸில் இருந்ததை வந்து நீங்கள் வந்து ரியல் லாஸாக மாற்றிடுறீங்க. இது வந்து எமர்ஜென்சி எக்ஸிட். இப்போ ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிட் அப்படின்றது வந்து இதுக்கு ஆப்போசிட். நீங்கள் ஸ்ட்ராட்டஜியோட எக்ஸிட் பண்ணும்போது நீங்கள் வந்து யூ ஆல்வேஸ் நோ உங்களுடைய கோலுக்காகவோ இல்லை ஒரு தேவைக்காகவோ உங்களுடைய அலோகேஷனுக்காகவோ நீங்கள் எக்ஸிட் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸிட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு வந்து பர்டிகுலர் பீரியடில், டிட்டர்மைன் பீரியடில் உங்களுடைய ரியல் தேவைகளுக்காக எடுக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. எமர்ஜென்சியில் ஏதோ ஒரு அடாக்காக ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சார், இப்போ பட்ஜெட் 2026 வந்திருக்கு. இது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஏதாவது கேபிட்டல் கெயின்ஸில், அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸாக இருக்கட்டும், இதில் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா? அது என்ன மாதிரி அவங்களுக்கு இம்பேக்ட் ஆகும் சார்? இப்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்றது வந்து ஒரு ஈக்விட்டி அசெட் கிளாஸ், ஒரு ஈக்விட்டி ஸ்டாக்கோ இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்டில் ஃபஸ்ட்டு 1.25 lakhs லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து அது வந்து டேக்ஸ் எக்ஸெப்ட். ஸோ அதுக்கு மேலே இருக்கக்கூடிய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வந்து டேக்ஸபிள் அட் த ரேட் ஆஃப் 12.5% வந்து டேக்ஸபிள். ஸோ இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து இந்த விஷயங்கள் வந்து மாறலை. ஸோ அதாவது முதல் 1.25 lakhs அப்படியே தான் இருக்குது, அப்படியே கண்டினியூ ஆகுது. அதில் வந்து டேக்ஸ் சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ இது தவிர வந்து ஈக்விட்டி ஓரியன்ட் அசெட் கிளாஸ் தவிர வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஹைப்ரிட் ஓரியன்ட், டெட் அண்ட் ஹைப்ரிட் ஓரியன்ட் அசெட் கிளாஸ் ஒன்று இருக்குது. அதாவது ஈக்விட்டி 35%க்கு மேலே இருக்குன்னா 1 இயருக்கு பதிலாக வந்து 2 years வந்து பீரியட் கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் கழித்து விட்ரா பண்ணோன்னா அதில் வந்து 12.5% டேக்ஸ் ஃபார் லாங் டேர்ம் கேபிட்டலுக்கு வந்து 12.5% டேக்ஸ். ஸோ இந்த விஷயங்கள் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. போன பட்ஜெட்டில் என்ன இருந்ததோ அதே விஷயங்கள் தான் இந்த பட்ஜெட்லேயும் இருக்குது. அது வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது. டெட் ஃபண்ட்ஸ்லாம் பழைய டெட் ஃபண்ட்ஸ் இருக்கும்ல சார், ஸோ அது வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் மாறின ரூல்ஸ்னால ஏதாவது வந்து அதில் வர இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் ஏதாவது அவங்களுக்கு சேஞ்சஸ் நடக்குமா சார்? இப்போ முன்னாடி வந்து டெட் ஃபண்ட் அப்படின்னும் போது அதுக்கு பெரிய டேக்ஸ் அட்வான்டேஜ் அப்படின்றது வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருந்தது. இது வந்து 2023 வரைக்கும் இருந்தது. யாராவது ஒருத்தர் டெட் ஃபண்ட்ஸ்லேயோ இல்லை வந்து லிக்விட் ஆர்னோ கில்ட் ஃபண்டு இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 3 வருஷம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் கிடச்சிருக்கும். இது 2023 இந்த ரூலை வந்து மாற்றிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து இப்போ கிடையாது. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நீங்கள் 2023க்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னாலும் அது இப்போ வந்து 3 வருஷம் முடிஞ்சிருந்ததுன்னா உங்களுடைய மொத்த கெயினில் வந்து 12.5% வந்து நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். இப்போ இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த 12.5% வந்து கெயினில் 12.5% வந்து நம்ம இப்போ டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். சார், நீங்கள் டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங்னு ஒரு டேர்ம் சொல்லிட்டு இருந்தீங்க, அது வீடியோவில் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? டேக்ஸ் ஹார்வெஸ்டிங், டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இந்த 1.25 lakhs வந்து டேக்ஸ் ஹார்வெஸ்டிங் நம்ம சொல்கிற மாதிரி, டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட் விஷயம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு போர்ட்ஃபோலியோன்னு சொல்லும்போது வந்து நிறைய ஸ்டாக்ஸ்லேயோ நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். எவ்ரி இயர் இந்த வந்து பர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். சில வருஷங்களில் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், சில ஸ்டாக்ஸ் வந்து டவுனில் இருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அந்த பர்ஃபார்ம் பண்ண ஸ்டாக்ஸை நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஒரு வருஷத்துக்கு மேலே விற்கும்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். ஸோ இதுக்குன்னு நீங்கள் டேக்ஸை நீங்கள் வந்து கட்ட வேண்டியிருக்கும். ஸோ அந்த நேரத்தில் உங்களுக்கு அண்டர் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸாக இருக்கணும், லாஸ் மேக்கிங் ஸ்டாக்ஸும் இருக்கும். அதை நீங்கள் விற்றீங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு டேக்ஸ் லாஸ் கிடைக்கும். அந்த லாஸை வந்து இந்த கெயினோடு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற டைமில் வந்து உங்களுக்கு வந்து டேக்ஸஸ் வந்து குறைச்சலாக இருக்கும். இதுதான் வந்து டேக்ஸ் லாஸ் ஹார்வெஸ்டிங் அப்படின்வாங்க. ஸோ இது நீங்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய அவருடைய ஓன் டேக்ஸ் லேப்ஸு அவரை டேக்ஸ் இதை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து அரேஞ்ச் பண்ணி அவர் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கலாம். சார், இப்போ ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோ இருக்குது. இப்போ நீங்கள் ஒருத்தர் போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது, 60% 80% வரைக்கும் கூட ரிட்டர்ன் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அந்த ப்ராஃபிட்டோ இல்லை பணமோ தேவைப்படலை. பட் அப்போது அந்த டைமில் என்ன சார் பண்ணணும்? செல் பண்ணணுமா என்ன? ப்ராஃபிட்டே தேவைப்படலை அப்படின்றது வந்து ஒரு இது. அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து அசெட் அலோகேஷன் பார்த்துட்டு ஒருவேளை ஒரு அசெட் வந்து ரொம்ப அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்ததுன்னா அடுத்த அசெட் கிளாஸ்க்கு போகிறது வந்து அந்த அசெட் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ரெண்டாவது விஷயம் வந்து ஒரு கெயின்ஸுன்னும் போது ஒரு அசெட் எப்பயுமே வந்து ரொம்ப அதிகமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது அப்படின்னா
2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, நமக்கு தேவை இருந்ததுன்னா அதுலேருந்து எடுக்கலாம் கொஞ்சம். அப்படி இல்லை என்னென்னா அந்த அசெட் கிளாஸில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் வேற ஒரு அசெட் கிளாஸில் பில்டப் பண்ணலாம். இந்த 2 விஷயத்துலையும் வந்து நம்ம வந்து அலோகேஷனை வந்து மாற்ற முடியும். ஸோ இந்த விஷயங்களை வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அசஸ் பண்ணி எவ்ரி இயர் அசஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கேற்ற மாரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணினாங்கன்னா டெஃபினட்டாக போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸ் வந்து சிறப்பாக இருக்கும். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அது வந்து அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் வந்து பெருக்கும். சார், இப்போ இதோட கண்டினியூவேஷனாக இப்போ அவர் வந்து வித்ட்ராயல் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணுறீங்க. சம்டைம்ஸ் ஸ்மார்ட் வித்ட்ராயல்னு சொல்லுவீங்கல்ல சார், அது இதில் ஒர்க் ஆகுமா சார்? இப்போ சிஸ்டமேட்டிக் விட்ராவல் ஆர்னும் நீங்கள் ஸ்மார்ட் விட்ராவல்னு சொல்லும்போது நீங்கள் ஏதாவது மார்க்கெட் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது நீங்கள் விட்ராவல் பண்ணுறது. சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் அப்படின்றது வந்து எஸ்டபிள்யூபி. பேசிக்கலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். எஸ்ஐபி ஆப்போசிட் வந்து எஸ்டபிள்யூபி. நம்ம பணமே வந்து இல்லை, நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா மந்த்லி ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆர்டி மாதிரி போட்டு வர்றது எஸ்ஐபி. ஓரளவுக்கு லம்சம் இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் இன்கம் வேணும் அப்படின்னா அதுக்கு ரிவர்ஸ் ஆனது வந்து எஸ்டபிள்யூபி. ஸோ மந்த்லி கொஞ்சம் பணம் வந்து நம்ம அதுலேருந்து எடுக்க முடியும். இப்போ சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பண்ண பிளானை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் விட்ரா பண்ணும்போது என்டையர் அமௌண்ட் வந்து ஃபுல்லாக வந்து டேக்ஸபிள் கிடையாது. கேபிட்டல் அமௌண்ட்டை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய கெயின்ஸுக்கு தான் உங்களுக்கு வந்து டேக்ஸ் வரப்போகுது. ஸோ அதுவும் 1 இயர் ஆகிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த எல்டிசிஜி டேக்ஸ் அட் 12.5% தான் வரப்போகுது. ஸோ அதனால் சிஸ்டமேட்டிக் விட்ராவல் பிளான் வந்து டேக்ஸ் எஃபிஷியன்ட். நிறைய இன்ட்ரெஸ்ட் ஓரியன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்து கம்பேர் பண்ணும்போது கூட எஸ்டபிள்யூபி வந்து ஒரு பெரிய ஒரு டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன். ஸோ அதை ஒருத்தர் கன்சிடர் பண்ண முடியும். ஒரு இன்வெஸ்டர் இந்த 2026 வந்து அவர் செல் பண்ணுறதுக்கு தயங்கிட்டு இருக்காரு, பயந்துட்டு இருக்காருன்னா அவருக்கு 1 பீஸ் ஆஃப் அட்வைஸ் நீங்கள் என்ன சார் கொடுப்பீங்க? மெயினாக வந்து 3 சினாரியோ வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்று, உங்களுடைய அசட் அலோகேஷன் மாறி இருந்தது, ஏதாவது ஒரு அசட்டை வந்து மாறி இருக்குது அப்படின்னா பிளான் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து அந்த அசட்டில் வந்து அண்டர் பர்ஃபார்மிங் அசட்டு அது ரியலாக நல்ல அசட்டாக இருந்ததுன்னா டெஃபினட்டாக அதில் ஆட் பண்ணுற பாருங்கள் உங்கள் அசட் அலோகேஷனுக்கு ஏற்ற மாதிரி. 2வது விஷயம், உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ஒரு பர்டிகுலர் ஸ்கீமோ ஒரு ஸ்டாக்கோ இருக்கிறது வந்து எப்படி நீங்கள் வந்து அதை வந்து ஃப்யூச்சரில் பார்க்குறீங்க, இன்னிலேருந்து எப்படி பார்க்குறீங்கன்றதை யோசிங்க. ஒரு வேளை அது சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அதை ரீஅசஸ் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 3வது விஷயம், உங்களுடைய தேவைகள், பண தேவைகள் நெக்ஸ்ட் ஒரு 1 to 3 இயர்ஸ்க்குள்ளே இருக்கா அப்படின்றது பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய அவுட்ஃப்ளோ இருக்குது அப்படின்னா இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 3 நேரத்தில் ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இந்த 3 விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பண விட்ராவல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சுச்சுவேஷன்ஸை அமைச்சிக்க முடியும். அது பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறத விட இந்த 3 விஷயங்களை நீங்கள் யோசிச்சுட்டு இதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.